இட பிங்கள நாடிகளை சுத்தப்பட்டு நம்ம உடம்புல இடது பக்கத்துல ஒரு நரம்பு, வலது பக்கத்துல ஒரு நரம்பு. இடது பக்க நரம்புக்கு இடா நாடி அப்படின்னு பேரு, வலது பக்க நரம்புக்கு பிங்கள நாடின்னு பேரு. இந்த சக்கரமா இருக்கு, அதுக்கு மத்தியில ஒரு லைன் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியல, இருக்கு. அந்த லைனுக்கு பேரு சுஷ்மன நாடி. சுஷ்மன நாடி என்பது ஆன்மீக நாடி. ஆன்மீக உணர்வுகளை கொடுக்கக்கூடிய பாதை, முக்தியை அடையக்கூடிய பாதை. என்ன முக்தி? பிறப்பில்லாத இறப்பில்லாத நிலையை அடையக்கூடிய பாதை. இது ஆன்மீகத்தில் இறங்கி பாடத்தை சொல்லி கொடுத்தா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மத்தியில சக்கரமா தமிழ்ல சுழுமுனைன்னு அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பண்ணி வாசியோகத்திலையும் இதுலயும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது சுழுமுனை, ஆமா, அதுல இருந்துதான் அமிர்தம் ஓரி, அதுல இருந்துதான் அமிர்தம் ஓரி அண்ணாக்குல இருந்து சுட்டும் உண்மையிலே திறந்துருச்சுனா அப்படின்னு சொல்லி. இது ரெண்டு இருக்கு. முதல்ல நமக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சில ரகசியங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாத்தையுமே மூடி 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 வச்சு நம்மளை வளர்த்துருவாங்க. அதனால தான் இந்த கோயிலெல்லாம் போனீங்கன்னா அசிங்கமாக சிலையை செதுக்கி வச்சுருப்பாங்க. புணருதல், வேறு வேறு மாதிரி புணருதல் எல்லாம் போட்டிருப்பான். ரகசியமாக இருந்தது. அம்மா கிட்ட பொண்ணு பேச மாட்டா, பொண்ணுக்கிட்ட அம்மா பேச மாட்டா, புருஷன்கிட்ட வாயத்திலிருந்து பொண்டாட்டி பேச மாட்டா. புருஷனுக்கு இதெல்லாம் போய் சொல்றதுக்கு கூட அவனுக்கு வெக்கம், சொல்ல மாட்டான். ஆனால் எப்படியோ கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகமும் இருந்தது. இப்போ பாருங்க, உங்கள் வாயில் வந்துருச்சு சுழுமுனை, அமிர்தம், இதெல்லாம் உள்ளதான் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறது? சில வீர சன்னியாசிகள் பிறந்து எல்லாத்தையும் லீக் அவுட் பண்ணிட்டாங்க. முதல் வீர சன்னியாசி விவேகானந்தர், ரெண்டாவது வீர சன்னியாசி யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர். யுக்தேஸ்வர் சொன்னார், வேணாயா சொல்லாத, இதெல்லாம் விடாதையா வெளியில், வேணாயான்னாரு. இங்கே இருந்தால் தானே நீ வேணாங்கிற, நான் வெளிநாட்டில் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். அங்கே போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. குண்டலினா என்னென்ன தெரியாது. இப்போ சின்ன பையன் வாயில் குண்டலினே வருது. சினிமா படமே எடுக்கிறான். அவனுக்கு தெரியுமோ தெரியாத டைரக்டருக்கு ஒரு 4 பேரை வச்சு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்துடுறான். நம்ம ரஜினிகாந்த் எடுத்தாரு பாபா. ஸோ அதனால ரொம்ப அதிகமாக ஆழமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கிறதும் தப்பு, இதை பழகிறதும் தப்பு. என் மாதிரி ஓப்பனாக பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. நான் பேசுகிறேன் ஓப்பனாக, பிடிச்சி போட்டுறேன் அப்படி வீடியோவை. அதிகமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் கஷ்டம், விஷயமே தெரியாமல் இருந்தாலும் கஷ்டம். ஸோ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எவ்வளோ கால் வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. நானே ஒரு எக்ஸாம்பிள், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகலை, அவ்வளோதான். இன்னும் எல்லாமே நடந்திருக்கேன் என் வாழ்க்கையில். ஒரு குரு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ இல்லை, யூடியூப் இல்லை. சும்மா ஏதோ பைத்தியக்காரத்தனமாக புஸ்தகம் வாங்க வேண்டியது, எவனோ சொன்னாலும் பண்ண வேண்டியது. காசுக்கு பாடத்தை வைக்கிற நிறைய குருக்கள், அவன்கிட்டலாம் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவன் யோகியோ பாகியோ அதெல்லாம் தெரியாது நமக்கு. சொல்லிக் கொடுத்தா போய் கற்றுட்டு வந்துடுவேன். கற்றுக் கொடுத்தா ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுவேன், ரொம்ப சின்சியராக டெடிகேட் பண்ணி பண்ணுவேன். நிஜமாகவே கற்றுக் கொடுத்தவன் 1 மணி நேரம் பண்ணானோ இல்லையோ, நான் 2 வருஷம் 3 வருஷம் அதுலேயே இருப்பேன், பைத்தியக்காரன் ஆயிடுவேன் நான். ஸோ அதனால் இது ருசி தெரிஞ்சுக்கிட்டால் உள்ளே இறங்கிடுவான். ரொம்ப ஆழமாக போகக்கூடாது. பொண்டாட்டி இருக்காள, குடும்பம் இருக்க. இப்போ என் பையன் போயிட்டான் 26, தைரியமாக அவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவன் உயிரை போனால் கூட ஒன்றும் தொந்தரவு இல்லை. என்ன அல்டிமேட் உயிர் தானே போக போகுது, அந்த உயிரை எடுக்கிறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம். குடும்பத்தில் இருந்துட்டு உயிரை எப்படி எடுப்பீங்க? விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஆழமாக போகாதீங்கன்னு சொல்ல வரேன்.